Hi friends, welcome to Keerthana Vlogs. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு மஷ்ரூம் புலாவ் ரெசிபி. குவிக்கா சிம்பிளா எப்படி செய்யலாம்னு பார்த்தரலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தரலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை நீளமா இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை புதினா, அப்புறம் ஒரு கை கொத்தமல்லி. நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன், நீங்க ஃப்ரெஷ் பீஸ் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய் பால், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணியிருக்கேன், அப்புறம் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி 4 கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ்ல. இப்போ இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி லீஃப் எடுத்திருக்கேன், 2 பீஸ் பட்டை, அப்புறம் ஒரு ஸ்டார், ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்றேன். ஒரு 3ல 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ, ரெண்டையும் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப், ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் இதோட ஆட் பண்றேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவை ஆயிலே ஃப்ரை பண்ணா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், பட் ஆயில ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வெடிக்கும், அதுக்கு பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரையும் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் தக்காளி ஆட் பண்றேன். புலாவுக்கு தக்காளி கம்மியா தான் யூஸ் பண்ணோம், நம்ம கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி அதிகமா ஆட் பண்ணோம்னா புலாவ் கலர் சேஞ்ச் ஆயிடும், நமக்கு அந்த ஒயிட் கலர் கிடைக்காது. அதனால நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்னே ஒன்று தான் ஆட் பண்ணிருக்கேன்.
இப்போ ஒரு கை கொத்தமல்லி அப்புறம் ஒரு கை புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பீஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிருக்கேன். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ண மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகி அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தேங்காய் பால் ஆட் பண்றேன். திக்கான தேங்காய் பால் ஒரு கப் ஆட் பண்ணிருக்கேன். அதோட நான் 3 கப் ரைஸுக்கு 1 கப் தேங்காய் பால் அப்புறம் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம சோக் பண்ண அரிசியை பாசுமதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா இது ஒரு கொதி வர வரையும் நம்ம பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணணும். பாருங்க, இப்ப நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த ரைஸும் அந்த வாட்டரும் ஒரே ஈக்குவல் லெவல்ல இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு விடலாம். இப்ப நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் ஆட் பண்ண போறேன். இப்ப 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல லைட்டா நீங்க 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, உதிரி உதிரியா வந்துருக்கு. ஆறுன்னு உங்களுக்கு இன்னும் உதிரி ஆயிடும். கரெக்டா குக் ஆயிருக்கு. இது நீங்க இனி வெஜ் இல்லைன்னா நான்வெஜ் குருமா எதோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதுல எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணல, பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.